தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை வரதராஜ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனையால் கதவை பூட்டி கோவில் முன்பு அமர்ந்து கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூலவர் பெருமாள் கோவிலுக்கும் உற்சவர் பெருமாள் கோவிலுக்கும் வருகிற 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த லோகேஸ்வரன் என்பவர் நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு கோயிலுக்கு மட்டும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான உத்தரவை பெற்று வந்ததற்கு கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 2006 கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் பெருமாள் ஸ்ரீ கள்ளழகர் பெருமாள் கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்தது. அது நல்லா ஊர் பொதுமக்கள் எல்லா 10 கும்பும் சேர்ந்து கும்பிட்டோம். 10 கும்பும் சேர்ந்து கும்பிட்டோம் ஒற்றுமையா. இப்போ 2025ல ஒரு தனி நபர் மட்டும், தனி குடும்பம் மட்டும் ஸ்டே ஆர்டர் வாங்கி அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்டே ஆர்டர் வாங்கி கும்பிடக்கூடாது அப்படின்னு ஊர் பொதுமக்களை எதிர்க்கிறாங்க. நாங்க கண்டிப்பா ஒத்துமையா கும்பிடுறோம்னு ஊர் பொதுமக்கள் கூட ஒத்துமையா இருக்கோம். ஆனா அவங்க ஒரு வீட்டாளுங்க மட்டும் எதுக்குறாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்கி தடை பண்றாங்க. கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, நாங்களே எல்லாம் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை நாங்க கோயில் முன்னாடி, ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் முன்னாடி போராட்டம் பண்ணி ஊர் மக்கள் பூரா உட்காந்துருக்கோம். எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு அளிக்கணும். இதை பாக்குற எல்லாம் ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய மேல வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணும். ஒரு தனி நபரை பண்ண முடியாது. அதாவது ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆதிக்கம் செலுத்த பாக்குறாங்க. இதான் ஷார்ட்டா சொல்றேன் நான். ஆதிக்கம் செலுத்த பாக்குறாங்க. நாங்க 10 கும்பு இருக்கோம், எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக நீதி கிடைக்கணும். கும்பு தலைவர் இல்லைன்றாங்க. இன்னைக்கு எல்லாமே கோர்ட்ல ஸ்டே வாங்குறேன்றாங்க. எங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. இருக்காங்க, மத்தவங்க இருக்காங்க. நான் சொல்றேன், மொத்தம் 10 கும்பையும் பகச்சுக்கிட்டு ஒரே ஒரு தனி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிகாரம் பண்ணி எங்களை இதுல இருந்து விளக்க பாக்குறாங்க. எங்களோட உரிமையை பறிக்க பாக்குறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவரு தன்னுடைய எல்லா பொறுப்பையும் எல்லா அதிகாரத்தையும் அவரே எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு அவரா முடிவு பண்ணிக்கிட்டாரு. இங்க 10 தலைக்கட்டு இருக்காங்க, 10 கும்புக்கு 10 தலைவர் இருக்காங்க. சில விதிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் அவரே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. எங்களோட உரிமைகளை பறிக்க பாக்குறாரு. அதற்காகத்தான் நாங்க எல்லா ஊர் மக்களே இன்னைக்கு எல்லாம் கடையெல்லாம் அடைச்சிட்டு யாரும் வேலைக்கு போகாம அமைதியான முறையில வரதராஜ பெருமாள் கோயில் முன்னால அமைதியான முறையில நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய உரிமையை மீட்க.